வணக்கம். இன்னைக்கு சாமி பொங்கலும் தக்காளி கொத்தும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி கொத்து செய்கிறதுக்கு தேவையான துவரம்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு பருப்பு நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். துவரம் பருப்பு வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்தது பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான சாமை அரிசியையும் பாசி பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். இங்கே நான் 3/4 கப்பு சாமை அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன். இந்த சாமை அரிசியை 5-6 தடவை நல்லா கழுவணும், இல்லைன்னா நல்லா அழுக்கு கலரில் இருந்தது போலவே இருக்கும். நான் இதை ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா அழுக்கு கலர் மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது. கழுவி எடுத்து சாமை அரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 4 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 4 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். குக்கரில் ப்ரெஷர் போனதும் திறந்து பார்த்தா சூப்பரான சாமை பொங்கல் ரெடியாக இருக்கும். பாருங்கள், சாமை பொங்கல் நல்ல பக்குவமாக ரெடியாக இருக்குது. அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு சட்டியில் நெய் விட்டு கடுகு, ஜீரகம், இடித்த இஞ்சி, 4-5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். முந்திரி பருப்பு பொன்னிறமாவது வரைக்கும் வதக்கணும். அடுத்து பொங்கலில் கொஞ்சம் நல்ல மிளகு போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கலவை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் நெய், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், நல்ல நெய் வாசனையோடு சாமை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுத்து இந்த தக்காளி கொத்து செய்ய தொடங்கலாம். அதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விடணும். எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கரிஞ்சிடாமல் நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து கிடச்சிருக்கு. வேக வச்சு எடுத்த துவரம்பருப்பை இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடலாம். அடுத்து நம்ம வதக்கிட்டு இருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு தக்காளி பருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி கொத்தும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நன்றி.